சாம்பியன் டிராபி ஃபைனலில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி மூன்றாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை இந்திய அணி கைப்பற்றியது. பாகிஸ்தானில் 9வது ஐசிசி சாம்பியன் டிராபி தொடர் நடந்தது. பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்திய அணி பங்கேற்கும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடந்தன. நேற்று நடந்த ஃபைனலில் உலகின் நம்பர் 1 அணியான இந்தியா நியூசிலாந்தை எதிர்கொண்டது. டாஸ் வென்ற நியூசிலாந்து கேப்டன் சானிட்டர் பேட்டிங் தேர்வு செய்தார். காயமடைந்த மாட் ஹென்ரிக்கு பதில் நாதன் ஸ்மித் இடம்பெற்றிருந்தார். இந்திய அணியில் மாற்றம் செய்யப்படவில்லை. நியூசிலாந்து அணி 50 ஓவரில் 7 விக்கெட்டுக்கு 251 ரன் எடுத்தது. சுலப இலக்கை விரட்டிய இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா சூறாவளி துவக்கம் தந்தார். அதிரடி முடிவில் இருந்த இவர் நியூசிலாந்து பந்து வீச்சை சிறக்கடித்தார். மறுபக்கம் சுபன் அடக்கி வாசித்தார். நாதன் ஸ்மித் ஓவரில் ஹீட்மேன் ரோஹித் ஒரு சிக்சர் 2 பவுண்டரி அடிக்க 14 ரன் கிடைத்தன. கேப்டன் இன்னிங்ஸ் விளையாடிய இவர் 41 பந்தில் அரை சதம் எட்டினார். 17 ஓவரில் இந்தியா 100 ரன்னை தொட்டது. இந்திய அணி 49 ஓவரில் 6 விக்கெட்டுக்கள் 254 ரன் எடுத்து வெற்றி பெற்று சாம்பியன்ஸ் டிராபியை கைப்பற்றியது. இதன் மூலம் மூன்றாவது முறையாக இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபியை வென்றது. ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி அண்மையில் T20 உலகக்கோப்பையை வென்றிருந்தது. தற்போது சாம்பியன் டிராபியையும் வென்றுள்ளது. கேப்டன் ரோஹித் சர்மாவிற்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது. தொடர் நாயகன் விருது நியூசிலாந்து அணியின் ரக்சின் ரவீந்திரருக்கு வழங்கப்பட்டது.